ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 7 ஆஃப் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் 67.35 இருக்கேன். எர்லி மார்னிங் எழுந்த உடனே ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் தான் குடித்தேன். 75% பியூராக ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு 25% போல் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். இந்த ஜூஸ் வந்து ஒரு 1 வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எம்டி ஸ்டமக்கில் அந்த 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் குடித்து முடிச்சிடுவேன். இது முடிச்சுட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் முடிச்சுட்டு வெயிட் லாஸ் பவுடர் தான் எடுத்துருந்தேன். அது 250 ml போல் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துருந்தேன். இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கருப்பு கவுனி கஞ்சி தான் எடுத்துருந்தேன். கருப்பு கவுனி கஞ்சியில் வந்து ஆனியன் இந்த கூழ் மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் எடுத்துருந்தேன். இதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு ஒரு 150 கிராம்ஸ் போல் ரைஸு, சாம்பார், கருணக்கிழங்கு பொரியல் தான் எடுத்துருந்தேன். இதோட என்னோடய லஞ்ச் முடிச்சுட்டேன். டின்னருக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. டின்னருக்கு லைட்டாக தான் எடுத்துருந்தேன். ஒரு சலாட் மாதிரி தான் எடுத்துருந்தேன். இன்றைக்கி ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5K ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் பாடி பெயின்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு 5K ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன். என்னோடய வாட்டர் இன்டேக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் தான் குடிச்சிருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே 7ஓட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதோட முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே 7 ஆஃப் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.